காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை நாட்டுக்காக, உலக நாடுகளுக்காக, இஸ்ரவேல் நாட்டுக்காக, யுத்த பூமிகளுக்காக, மக்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்ட் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் ராசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும், அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு இன்றைய நாளுக்கான வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கர்த்தர் தமது சித்தத்தின்படி எல்லோரையும் வழிநடத்துகிறார், ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து தான் அழைத்து கொண்டவர்களை சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கத்தர் உதவி செய்கிறார். அதே வேளையில் எல்லோரையும் சுபீட்சமாக வாழ கத்தர் அழைக்கிறார். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருடைய வார்த்தைகளை அறிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற பொழுது வெற்றியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 18வது அதிகாரம், ஏசாயா 62வது அதிகாரம், பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 7வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு வரை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர்களையும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவார். வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்த சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்களையும் புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஒப்படைப்போம். சகோதரி ஜானட் அவர்கள் வழிநடத்துவாரோ. அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டம்மா. ஆமேன். நெஞ்சுக்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியானா குடும்பத்தையும் சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லி கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதமங்களுக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், நடுராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் ஜெபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்து சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்புதத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்றுத் தருகிறது. சஜிதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும்
அவன்றது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யாரிலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எதனால் இவர்கள் அங்கு நற்செய்தியை சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்று சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். அவன் காவலாளி, ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத சிறை கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் எந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும்போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள். அந்த இடத்திலே யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலேதான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றால் பவுலும் சீலாவும் அந்த இடத்திலே பாடினார்கள். எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நற்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள். அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள். அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்க பாடலாம், எல்லாம் செய்யலாம். மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம்.
நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழியங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகள்ல மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள் குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்று ஒவ்வொரு சபைகளிலேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அந்த துதிக்கூடாக, நீர் மகிமைப்படும்படியாக, ஆராதனைக்கூடாக, நீர் மகிமைப்படிப்படியாக, ஜெபத்துக்கூடாக ஆண்டவரே, ஜெப வீரர்களை துதிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை ஒவ்வொரு சபைகளிலே உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு சபைகளிலே இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மணவாட்டி சபையாக நீர் தெரிந்து கொண்ட உமது சபை ஆண்டவரே, உமது சபையை என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த பாடகர் குழு, ஒவ்வொரு ஜெப வீரர்களின் குழு ஒவ்வொன்றை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் இந்த கடைசி காலத்தில் எழும்பி பிரகாசிக்க ஒரு எழுப்புதல் வர மக்கள் எல்லாரும் ஒரு நாள் அந்த சபைகளுக்கு ஓடி வரும் பொழுது அந்த சபை உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய, துதிக்க, ஜெபிக்க, உம்மை ஒருவரையே நோக்கி பார்க்க, அன்று பவுலும் சீலாவும் பாடி துதித்தது போல இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக அந்த மக்கள், அந்த அதிகாரிகள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய துதியின் மூலமாக, பாடல்களின் மூலமாக, அவர்களுடைய காயங்களை எல்லாவற்றை நீர் சந்தோஷமாக மாற்றினீரே. ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை நீர் செய்தீரே. மகிமையாக நீர் இறங்கினீரே. அந்த மகிமை ஒவ்வொரு சபைகளிலேயும் இந்த காலங்களில இறங்கி வர நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை மூலமாக ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. ரட்சிப்பு இந்த இடத்துல இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சபைகளிலேயும் அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கூடாக போகிற ஒவ்வொரு ஜெபங்களும் துதிகளும் ஆராதனைகளும் 5 கண்டங்களிலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. அந்தந்த வீடுகளில உம்முடைய மகிமையை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, அந்த மகளுக்கு கொடுக்கிற உம்முடைய வசனத்தின் வெளிப்பாடுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களும் விசேடமாக இந்த ரேடியோவுக்கூடாக போகிற வார்த்தைகள் மூலமாக அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவனுடைய வார்த்தைகள், அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாதது. அது நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் கண்டு அதன் மூலமாக ரட்சிக்க பெற்று பரலோக ராஜ்யத்தில் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இன்றைய நாட்களிலே அங்கு பசியோடு பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே அநேக வியாதிகள், இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை போட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்ல தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, தார்மியான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிறங்க தாவே. நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் சுதைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, உம்முடைய தயவு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரை உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவில்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா, இதோ ஆண்டவரே ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்த தேவன் ஆண்டவரே. அப்பா, வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரை நீர் தந்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த உலகத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரே இறக்குகிறதையும் ஆண்டவரே அவர்கள் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் உனக்கு கர்த்தாவே, நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்து ஆண்டவரை இம்மட்டுமாய் காத்த தேவன் இனி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் மனம் இறங்கி ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒருவரும் பசியோடு இல்லாதபடிக்கு ஆண்டவரை அப்பாவை போஷிக்கத்தக்கதாக ஆண்டவரை நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை காகங்களை கொண்டு ஆண்டவரை எலியாவை நீர் போஷிக்கிறே ஆண்டவரே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறேன். நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, உம்மால் ஆண்டவரை கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே ராஜாவாகிய அரசாளகர் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை விட்டால் ஒருவரும் ஆண்டவரை இந்த இடத்துல அந்த பிள்ளைகளை ரட்சிக்க முடியாதப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை உடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஜீவனை தந்து ஆண்டவரே இந்த உணவுகளையும் ஆண்டவரே அங்க இருக்கிற பஞ்சங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவரே அவளை பசு ஆட்சி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே அந்த தேசங்களில் இருக்கிறதா எந்தெந்த தேசங்களிலே இப்படியாய் ஆண்டவரை வறுமையோடு வேதனையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த வறுமையெல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரே அப்பா வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நீங்கள் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே நீ செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்.
அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தாவே. அநேக ஜனங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரை அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரை பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரே வேசி தனங்களுக்கும் ஆண்டவரை தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவரை அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரை அப்ப அந்த பழங்குடி மக்கள் அந்த இடத்துல பெருகி இருக்கிறார்கள், அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரை எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரை சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரை கர்த்தர் தாமே அவர்களை உண்மையில் சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்க ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரை நீர் அழிக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரை மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியால் தேவன் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரை. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறீர். கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவரை சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ, அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை உம்மைக்கு வரவும், உம்மை நோக்கி பார்க்கவும், இரு வார்த்தைகளை கேட்கவும், ரட்சிப்படையவும், புது பலனை அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தாமே உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரை அவர்களுக்கு நீர் தகப்பனாயிருந்து அவர்களை வழி நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அங்க ஏற்பட்டிருக்கிறதுதான் ஆண்டவரை இந்த எபோலா வைரஸை முற்றிலுமாய் ஆண்டவரை நீ அகற்றி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அதுக்காக ஆண்டவர் அந்த வைரஸை நீக்குவதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா இல்லாத சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் காக்க வல்லவராயிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். ஒரு சில கூட்டம் மட்டுமே உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மானே சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்கள் தொழிக்கிறோம் ஐயா. அப்பா இதோ ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. விசுவாசம் உள்ள ஜெபம் ஆண்டவரே பிளகு போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மழை வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே சுகத்தை கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே எபோலா வைரஸ் ஆண்டவரே அதன் மூலமாய் துன்பப்படுகிறார்கள் எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்துக்கு அங்க எடுக்கும்பா. இந்த வேளையில் கொடுக்க கர்த்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் நல்ல ஆண்டவரே ஆலோசனை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுரத்தை கட்டளையிட்டீர் என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்திலே ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேளையில ஒரு கர்த்தாவை ஜெபித்த மகளை நீ ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மகளுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொடுக்க கர்த்தாவே நன்மையான செப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அப்பா அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே தேவன் நீர் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எண்ணி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடேற தேவனாகி கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரே நீர் எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவரே தொகுத்து வழங்குறதான சேனட் மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஓடுகிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று ஆளுகிறே இவர்களாக ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நடத்திவிட்டு வழிநடத்த முடியாது ஆய்ச்சிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி தோற்கிறோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்கள்ல இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம், குழப்பங்கள், அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமாய் இருக்கிறது. தேவன் தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா நீர் பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கைக்கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேலே உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பனே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நீர் மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையுமாய் கூட இது தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாய் இருந்து இந்த இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராதபடிக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா
எல்லா அழிவுக்கு, நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறதப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாதபடிக்கு மழையினால் அப்பா விசேஷமாய் ராஜா, மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படியே கூட ஏசப்பா, இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் நீர் சீர்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமாரன் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள், எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம். அப்படி அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்கள் சேமத்தை தேடி தரவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியா கூட அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா மக்களும் இந்த நாளிலே ராஜா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்திலிருந்து அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான இந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறது அப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்ற அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான இந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை ஒரு கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் சாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படின்னு சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் நாங்க பேரப்பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமேன். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் மத்திய நாட்களிலே ஓகே சிசிலியாமாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நிவர்த்தி செய்யப்பட, அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மகளோடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுகிறேன். பரிசுத்தர் 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 பரிசுத்த பிதாவே. நாங்கள் கேட்கிற காரியம் ஒன்றும் வீண் போகாத வண்ணம் நீர் எங்களுக்கு பெற்று தாரன் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த நாடு ஃபுல்லாக ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, இந்த யுத்தங்கள் அபாயங்களிலிருந்து மக்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, எந்த ஒரு பொருளும் சேதமில்லாதபடி அவர்கள் மக்களுக்கு சேரும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. அப்பா, இந்த விலை உயர்வுகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, மக்களுக்கு நீ எல்லாத்திலிருந்து அவர்களுக்கு வருவாயை காட்டுறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சாமான் விலைகளால் சனம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறது தகப்பனே. இந்த வெயில் வெக்கையால் அகோரங்களாலும் சனங்கள் அக்னியாக எழும்புகின்றது தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் இப்போது காண்கிறதுவனாயிருக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே, சனத்துக்கு எல்லா வகையிலும் நீர் பாதுகாப்பு கொடுத்து அப்பா அவர்களுக்கு உணவு கொடுக்குற தேவனப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் அழுத போது நீ மன்னாவை கொடுத்து பாதுகாத்தவரே. ஆவியானவரே, மக்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு என்னென்ன தீர்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உண்மை இறந்து கேட்கிறேன் தகப்பன். ஆவியானவரே, எங்களையும் உமது இல்லத்தில் சேர்த்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களையும் நீரே இழுத்து கொண்டு வாரும் தகப்பனே. உம்மால் முடியும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த கொடிய வேதனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், நோய்கள் அப்பா, இந்த அக்குருமங்களில் இந்த எல்லா ஜனத்தையும் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உணவின்றி தவிக்கிறவர்களுக்கு நீரே உணவாக அவர்களுக்கு போசனத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துவோம் ராஜா. அன்பான ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா போஜனங்களை நீர் கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன நோயினால் என்ன வருத்தத்தினால் அந்தரப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீரே உதவியா இருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிரும் தகப்பனே. அப்பா பிதாவே, லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. மகனை உம்மது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர் போகும்போதும் வரும்போதும் அவரை உற்ற துணியா நீரே காத்து கொள்றதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா.
அப்பா பிதாவே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேழ்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த நாட்கள்ல இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இன்றைய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உம்முடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உம்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தகப்பனே, அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து தாங்களும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளவும் தங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தாவே தங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த தாய் தகப்பனுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. இந்த தாய் தகப்பன் கர்த்தாவே பக்குவங்களை கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே முதலாவது அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு தகப்பனே தாங்க மனம் திரும்பி ஆண்டவரே செய்கிறதை தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அழிவின் பாதைகளில போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபைக்குள்ளே வந்து தங்களை காத்து கொள்ளுகிற நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம். நல்ல கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. உலகத்துல வருகிற ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது. அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் இந்த பயபக்தியோடு கூட ஜனங்கள் உம்மை தேட உதவி செய்வீராக செபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கரத்துல இந்த மக்களுக்காக ஆண்டவரே மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், மக்களுக்காக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உம்மை அறிந்த மக்கள் முதலாவது எண்ணம் மனம் திரும்பி குணப்பட்டு
பலப்பட்டு ஆண்டவரே சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொன்னது போல இதோ ஆண்டவரே பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்தெடுக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களை தருவீராக, நல்ல பண்புகளை தருவீராக, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, தேவ பயபக்திகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, வேதத்தை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே வேத வழிகளை, வேத வழிமுறைகளை, கர்த்தாவே வேத வாழ்க்கையை நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் நல்ல கிருபைகளை தருவீராக, நல்ல ஞானத்தை தருவீராக, பரிசுத்த ஆவியானவரை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த உலக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிறு வயது முதல் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்து கொண்டு வருகிற தாய் தகப்பன், ஆண்டவரே தகப்பனே கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக தாங்களும் ஆண்டவரே செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியாதிருக்கிறபடினால ஆண்டவரே அவர்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவ செய்திகள் சொல்லப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் என் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய பிறப்பு, பாடு, மரணம், ஆண்டவரே உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுது கேட்கிற கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. கேட்டு உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே அவர்களும் உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் அழிந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவரே காத்து கொள்ள உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும் ஆண்டவரே. வேறு எதாலையும் ஆண்டவரே இந்த மக்களை காப்பாற்ற முடியாத தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தையில பிள்ளைகள் நிலைத்திருக்க, தாய் தகப்பன்மார்கள் நிலைத்திருக்க, தேசம் நிலைத்திருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்து கொள்வீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்து கொள்வீராக. அது நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. அவர்களும் நல்ல சுகபல ஆரோக்கியங்களுடன் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எண்ணம் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருங்கிணைப்பாளரா இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு நோக்கங்களுக்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக, ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளுக்காக, ஒவ்வொரு அவலங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விண்ணப்ப உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்துவீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு, உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு, உம்மை அறிகிற ஆண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறது ஒத்தாசியுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்கிற காரியம், கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். அப்படி உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக, துன்பப்பட்டு ஆராதனை செய்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள், தேசங்கள், மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை என்ற பிதாவே, தேவனே வேண்டுகோளை உம்முடைய பாதத்தில் வைத்தீர்கள். தேவனே, நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்களப்பா பிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே, நோய்கள் வியாதிகளோடு இருந்து தேவனே ஊழியம் செய்கிறார்களோ தேவனே அவர்களை பொறுப்படுங்களப்பா பிதா. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லையே ராஜாவே. என் தேவனே, உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற
ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தியுங்கள் ஆவியானவரே என் தேவனே. நன்றி அப்பா. அவளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுகபலத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்றது தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துற ஆவியானவரப்பா. நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா. துன்பப்படுவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே, நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாவே மகளை நிரப்புங்க அப்பா பிதாவே. நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அக்கினி ஜுவாலிகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலிகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உம்முடைய பாதம் படமிடங்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே விளக்கு முன் செல்வதாக தடைகளை நீக்குங்கப்பா பிதாவே. எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோஸ்தமை. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, விட்டு பிளாவன் சொன்ன தேவனே. இப்ப நம்முடைய தேவ தூதை அனுப்பி போக்கின் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக தீர்க்க ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா. இந்த வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதாவே. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோய்கள் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலிகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா இந்த தேவன். ஓ நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே செய்யப்போருக்காய் நன்றி அப்பா. நன்றி என் தேவனே சொச்சம். அதே போல் தேவனே ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா. யுத்த நடக்கிற நாடுகளை புறப்படுங்களை இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறீர்கள் சொன்னீங்களப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்கள் அப்பா பிதாவே இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க அப்பா பிதாவே. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இவருடைய மாம்ச கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. மாம்ச கிரிகள், பொய்யின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிற பேதவனே உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாவேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா. இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே. உம்முடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடியும் இயேசு உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த தோபர தேசத்து மக்களை மீட்டரட்சியுங்கள் அப்பா பிதாவே. மீட்டரட்சியுங்கள் அப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாமல் போல் இருந்தார். இப்பொழுதோ அனைத்து மக்களும், பூமியுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்கள் ஆவியானவரே. தேவன் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா பிதா. மாம்ச சிந்தேல் கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே ஆவிக்குரிய சிந்தையினால் நிரப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுநருக்கு நீங்கள் இந்த மக்கள்
ஓ நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா மாம்சமான யாவர் மீது, தேச அதிகாரிகள் மீது, விசேஷமாய் தேசத்தில் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க தேவனே. மனக்கண்களை திறவுங்கப்பா. விசுவாசார மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறது சாத்தாவுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இருந்தவன் இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே. ஒவ்வொரு தேச தலைவரை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவனப்பா. உம்முடைய சித்தத்தின்படி ராஜாக்களுடைய இருதயங்கள் சிந்தைகளை மாற்றுகிறதவனப்பா பிதா. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரியுடைய சிந்தைகள் இருதயங்கள் மாறுவதாக இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஓ நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு எதிராக மக்கள் எதிராக போடுற சகல திட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக பூமியுள்ள அனைத்து தன்னுடைய முழங்கால்களும் முடங்குவதாக. நாமங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக தேவன். ஓ நன்றி அப்பா. வானோர் பூதனத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கால் யாவும் முடங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக. ஓ நன்றி ராஜாவே. கர்த்தராகிய தேவனே அப்பா பிதாவே, உம்முடைய நேசகுமாரனை அனுப்பி அப்பா பாவ சாப அக்கிரமங்கள் ரத்தப்படிகளை சுமந்து தீர்த்த தேவன் அப்பா. தேவனே இந்த மக்களை மூன்று ரட்சிக்க கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த மக்கள் அழிந்து பாதாளம் செல்லாதபடி இந்த மக்களை மூன்று ரட்சியுங்களப்பா. ஒருவராவது தேவனே பாதாளம் செல்லாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய சித்தம் தேவன் அப்பா. கிருபை செய்யுங்க. உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதா. தேசம் அனைத்தும் அசைக்கப்படுவதாக. வானோர் பூதனத்தோர் பூமியின் முடங்குவதாக. ஓ வானோர் பூமியும் அசைக்கப்படுவதாக. சமுத்திரங்கள் வட்டாந்திரங்கள் அசைக்கப்படுவதாக. தேச தலைவர் அதிகாரிகள் அசைக்கப்படுவார்களாக. தேசங்கள் அசைக்கப்படுவதாக என்று நன்றி ராஜாவே. அப்படியாக நீங்கள் கடைசி நாட்களிலே நீங்கள் செய்ய பார்க்க நன்றி அப்பா. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாதப்பா பிதாவே. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு இல்ல, உன்னுடைய வழியுடைய வழியை சொல்ல தேவனே பிதாவே. நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு தேசத்திலையும் செய்ய போருக்கா நன்றி. விசேஷமாய் இஸ்ரேல் தேசத்தை இங்க செய்ய போருக்கா நன்றி அப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே. ஈரான் தேசம் நிறுத்திக்கப்படுவதாக. எல்லா திட்டங்களும் மனிதனுடைய திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து போவதாக. பிசாடைய கிரிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக என்றவன் ரட்சியுங்கப்பா. மில்லிஸ் போறீங்க ரட்சியுங்க. ஓ அவர் போடுற எல்லா திட்டங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக போடுற திட்டங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான். நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. பொறுப்படுங்க. அமெரிக்காவை ரட்சியுங்கப்பா. தேவனே ரஷ்யாவை ரட்சியுங்க. யுக்ரைனை ரட்சியுங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு நாடு நோர்த் கொரியாவை ரட்சியுங்க. ஒவ்வொரு நாட்டு தலைவரையும் ரட்சியுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே. சோஸ்திரம் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி. பால் கொடுப்பவரே நன்றி அப்பா பிதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் அப்பா பிதா. தேவனே அதே போல் சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. ஆசீர்வதியுங்க. ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. இந்த ஊழியத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க. அவருடைய தேவையிலே சந்தியுங்கப்பா. தரத்தை நல்ல சோபனத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. அவருடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை, உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற ஒவ்வொரு வார்த்தைகள் ஜெபங்களுக்கு நீங்கள் பலர் கொடுப்பதற்காக நன்றி. தீர்க்க வார்த்தைகளுக்கு பலர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் செய்த காரியம் ஒன்றுமே தடைப்படாதப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. தேவனே ஜனசிசு ஆசீர்வதிங்க. கணவனை ஆசீர்வதிங்க. பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. மனிதர்கள் முகத்தை பார்க்க நீங்கள் இருதயத்தை பார்க்க தேவனப்பா பிதாவே. ஆத்ம பாரத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ அறுப்பு மீதியன் தேவனே வேலையாட்களோ சற்பம். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்புங்கப்பா பிதாவே. சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படுறவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். 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 உங்கள் அனைவரோடும் கூட இருந்து தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் அம்மா. நீங்க திருச்சபைகளிலே அனைத்து ஊழியர்களும்
அங்கு கூடுகையிலே தேவனுடைய பரிசுத்தம், மகத்துவம், மகிமையும் நிறைய நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே தாப்பனே அப்பா உங்களுக்கு பிரசுரமா நன்றி சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தையும் இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுறேன். உங்களோட பாதத்துல அப்பா உங்களோட பாதத்துல இந்த ஜெபத்தை வைக்கிற ஆண்டவரே ஏறெடுத்து பதில் தாரத்துக்காக நன்றி சொல்லிக்கொண்டு அப்பா அம்மா வணங்குறோம் ராஜா, அம்மா போயிட்டுகிறோம் தாப்பா, அப்பா அம்மா போயிட்டுகிறோம் ஐயா, வணங்குகிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஐயா உமக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்துல நாங்க துதிக்கிறோம் ஐயா, அங்க எழுந்தருள இருக்கிறவராய் இருக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி சொல்லுறேன் ராஜா. அப்பா அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே மகத்துவமாகவும் பரிசுத்தமாகவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைய சரியாகவும் நேர்மையாகவும் தீவிரமாயும் ஆண்டவரை உச்சரிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய உமக்கு பயந்து அந்த இடத்துல ஜெபிக்கிற இடத்திலையும் வார்த்தைகளை சொல்லுற இடத்திலையும் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு வார்த்தையை கொடுக்கிற இடத்திலே ஆண்டவரே அவர்கள் தூய்மையாயும் நேர்மையாயும் உமக்கு பயந்து வார்த்தையில அவர்கள் சொல்றதுக்காக ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே சுத்திகரிக்கிறதுக்காக உம்மட்ட ஜெபம் கட்டி நிக்கிறோம் ஐயா. அவர்களை சுத்திகரியுங்கள் ஐயா, அவங்களோட பாதத்துல வச்சுக்கிறோம் ஐயா. ஊழியக்காரங்க உங்க பாதத்துல வச்சுக்கிறோம் அப்பா. அப்பா அவர்களை சரியாக நேர்த்தியாக நடத்துறதுக்காக ஆண்டவரே அவர்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரை வருகிறத பாக்குறீங்களா ஆண்டவரே, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுல நீங்க பாக்குறீங்க ராஜா. அப்பா உங்க கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஐயா. அவர்கள் நேர்மையாய் வந்து ஜெபிக்கிறது அப்பா அப்பா தாப்பனே அவர்களை ஜெபிக்கும் போது அவர்களை பிசாசானவன் காரியங்களை எடுத்துக்கொண்டு போகாதபடி அப்பா அந்த இடத்துல அவன் தொட்டாதபடி அப்பா உங்களோட கண்மலையில வச்சு ஆண்டவரே நிறுத்தும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் கண்மலையில நிறுத்துறதுக்கு ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்கட்டு நில்லுங்க ஐயா. ஐயா ஜெபங்கட்டு நிக்கிறோம் ஐயா. அங்கட ஜெபத்துக்கு பதில் தாரவரா இருக்கிறீங்க ராஜா, காத்து வழி நடத்துறவரா இருக்கிறீங்க ஊழியக்காரர்களாக ஆலயத்துல ஆண்டவரே. அப்ப அந்த ஆலயத்துல வந்து நிற்கும் போது நீ பரிசுத்தமாக்குறதுக்காக அப்ப அந்த ஆலயத்தையும் அந்த ஜெபிக்கிறவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக அவர்களுடைய ரட்சிப்பிலே ஆண்டவரை நீர் கூட இருந்து பாதுகாப்பாய செயல்களை ஆற்றுவதற்காக பதில் கொடுக்கறதுக்காக காரியங்களை நீங்க நடப்பிக்கிறதுக்காக தீவிரமாய் நீங்க காரியங்களை நடப்பிக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் சொல்லுறோம் ஆண்டவரே. அப்பா சடுதியான அப்பா ஜெயம் தாரதுக்காக நன்றி ராஜா. சடுதியான எங்களுக்கு பதில் தாரத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்க கர்த்தருக்கு காத்திருப்பது ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே ஊழியக்காரர் உம்மோட சந்நிதியில் நின்று ஜெபிக்கும் போது ஆண்டவரே வார்த்தையில கொட்டுக்கும் போது ஆண்டவரே அவர்கள் காத்திருக்கிறார் உங்களோட பதிலுக்காக ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும் உங்க திரு ரத்தத்தால் அவர்களுடைய தலையிலிருந்து கால் வரையும் நாங்க பூசுறோம் ஆண்டவரே. இன்னுமா நிறைய ஊழியக்காரர் எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவரே உங்களை ஜனங்களை நீங்க கொண்டு நீக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர் உங்களோட கரங்கள்ல தாங்குங்க ஐயா. அப்பா ஏந்துங்க ஐயா. அப்பா பெல்லத்தை அப்பா உங்களுடைய மகா பெல்லத்தை கொடுக்கறதுக்காக சோத்திரம் ஐயா. அப்பா உங்களோட மகா பெல்லத்தை தாங்குங்க ஐயா. அவங்க கரங்கள்ல அவங்கள தாங்குறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நன்றி சொல்லுறோம் அப்பா. அப்பா அவங்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து நடந்து வார்த்தையில கொட்டுக்கும்படியாக அந்த வார்த்தையில் வீணாக போகாதபடி ஆண்டவரே, அந்த வார்த்தை வீணாக வராதபடி ஆண்டவரே உம்மிட்ட இருந்து ஆண்டவரே நல்ல மறுமொழியா எங்களுக்கு வரும்படியாக ஆண்டவரே ஆசீர்வாதமாய் அவர்களை வச்சுக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாவ சுத்தப்படுத்துறவராய் இருக்கிறீங்கப்பா. அப்பா நீங்க அவங்க நாவல இருந்து பேசுறதுக்காக நன்றி ராஜா. அவங்களுடைய நாவுக்களை சுத்தம் படுத்துறதுக்காக சோத்திரம் அப்பா. வார்த்தையில அள்ளி கொடுக்கறதுக்காக சோத்திரம் ஐயா. அப்பா 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 போலிக்கும் பொய்யுக்கும் அவர்கள் வார்த்தையில கொடுக்காதபடி ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே உண்மையை பேசும்படியாக நீதியாய் வார்த்தையில கொடுக்கும்படியாக ஆசிர்வதிங்க ராஜா. நீதியாய் வார்த்தையில கொடுத்து ஜனங்களை ஆண்டவரே ஜனங்களை கொண்டு சேர்க்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்ப ஜனங்கள் இடறி விழாதபடி அந்த ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு போதிக்கிறதுக்காக ஆண்டவரே கற்றுக்கொடும் ஆண்டவரே. ஜெப ஆவியானவரே கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே உமக்கு நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா.
கற்றுக் கொடுங்கள் ஐயா. எப்படி நாங்க ஜெபிக்க வேண்டும், எப்படி ஊழியக்காரர்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவங்களோட கூட இருங்க ஐயா. அவங்களோட கூட இருங்க ஐயா. உங்களோட கரங்கள்ல அவங்கள தந்திருக்கிற ஆண்டவரே அப்பா, அவங்களோட கரங்கள்ல தந்திருக்கிற ஆண்டவரே அப்பா, அவர்களை போதிக்கும்படி ஆண்டவரே ஆண்டவரே உங்களோட வார்த்தையில நீங்க பேச இருக்கிற அவங்களோட நாவல ஆண்டவரே அப்பா, நீ போய் பேசி நான் உன்னை பேச வைப்பேன் என்று சொல்லி வார்த்தை சொன்னவர் இல்லையா? அது போல அவர்கள் என்ன பேச வேண்டும் என்றதை நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக, நீங்களே அவர்களுடைய நாவல இருந்து பேசுறதுக்காக ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு ஜனங்களோடு நீங்க அவர்கள் நாவல இருந்து பேசுறதுக்காக இந்த ஊழியக்காரரை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இந்த ஊழியக்காரர் தாங்குங்க ஐயா அப்பா. அந்த ஆலயங்கள்ல வந்து நிக்கிற ஊழியக்காரங்களை தாங்குங்க ஐயா. உபவாசம் எல்லாம் இருந்து வாரத பாக்குறோம் ஆண்டவரே. இருந்து ஜெபிக்கிறத பாக்குறோம் ஆண்டவரே. அவர்களை கனப்படுத்துங்க ராஜா. கனப்படுத்துறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா, நீங்க பெரியவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா, நீங்க பெரியவராய்யா ஐயா. நீங்க பெரியவரையா, சர்வ வல்லவராய் இருக்கிறீங்க தகப்பனே. நீங்க சர்வ வல்லவர் ஐயா. அப்பா அப்பா, உங்களோட வார்த்தையை இந்த பூமியில நீங்க அனுப்புறதுக்காக நன்றி ராஜா. அவர்கள் மூலமாய் இந்த ஊழியக்காரர் மூலமாய் நீங்க இந்த வார்த்தையில அனுப்புறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, உங்களுடைய செயல் மகா தீவிரமாய் செயல்படுகிறது ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய செயல் மகா தீவிரமாய் செயல்படுகிறத பாக்குறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழியக்காரங்களை அந்த ஊழியக்காரங்களுடைய நாமத்தினால ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. நல்ல தீர்க்க தரிசனத்தை ஜனங்களுக்கு சொல்ல வைக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. தவித்து கொண்டு இடரலா இருக்கிறவங்களை பாக்குறீங்க ராஜா. எத்தனையோ ஜனங்கள் ஆலயம் இல்லாம சபை இல்லாம தவிக்கிறத பாக்குறீங்க. எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துல போதவரை நீங்க வச்சுக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. அவங்க நல்லபடியாய் ஆண்டவரை வார்த்தையில கொடுக்கறதுக்காய் போலிக்கும் புகழும் காசுக்குமாக செய்யாதபடியா நீங்க நடத்துறதுக்காக சோத்திரம் ஐயா. நீங்க அவங்களை நடத்துறதுக்காக சோத்திரம் ஐயா. அவங்களை கனப்படுத்துங்க ராஜா. அவங்களை அப்பா அவங்க மகிமைப்படுத்தணும் பண்ணி உங்களை மகிமைப்படுத்தணும். அந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உங்களை நாங்க மகிமைப்படுத்துறோம் ராஜா. அந்த இடத்துல ஆண்டவரே அந்த ஆலயத்துல அப்பா வார்த்தை சொல்ல வர அந்த ஊழியக்காரர்களை ஆண்டவரே நேர்மையாய் நடத்துறதுக்காக நீதியாய் நடத்துறதுக்காண்டி உண்மை ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா. உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிற இடக்கமும் தயவும் உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, இடக்கமும் தயவும் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா, அந்த இரக்கத்துக்கு தயவுக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பா, எனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே அப்பா, இதுல வந்திருக்கிற சகோதரிகள் அம்மாக்களை ஆண்டவரே அப்பா அவங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர். ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயவு செய்யுங்க ஐயா. இடக்கம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி தரத்துக்காக உமக்கு நன்றி, பல கோடி நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லி ஆண்டவரே அப்பா உம் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் வீட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க ஏழைகள் விதவைகள் பிறருக்காக நீங்க அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா, இம்மட்ட நேரம் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இதுல இணைந்து ஜெபிக்க தந்த கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பா உங்களோட திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா.
பிதாவே அப்பா, ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் அப்பா, ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா, இன்னும் அவர்களப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்கள் தகப்பனே அப்பா, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா, அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா, அனாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்களப்பா. தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தையை ஏதாவது கேட்டா நீங்க வர வேணாம் என்று சொல்லியப்பா, மனிதர்கள் மத்தியிலே அன்பில்லையப்பா, அவர்களை ஒதுக்குறார்கள் என் தந்தையப்பா. அப்படி இல்லாமலப்பா, எல்லாரிடையும் அப்பா தந்தையை அவர்களுக்கு என்னென்ன தேவை என்றதை அறிந்தப்பா, கிராமத்துல இருக்கின்றப்பா அவர்கள் தகப்பனேப்பா இயங்குகின்ற ஒவ்வொரு தடவைப்பா இப்படியானவர்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் அறிந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரேப்பா, உணவு கூட இல்லாமலப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்களப்பா, யாருமே பார்க்க முடியாமலப்பா ஆண்டவரே, இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா, உண்மை முத்தமாக அவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, இப்படியானவர்களை தேடி சென்று பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா தகப்பனே அப்பா, தனிமையாக இருந்தப்பா, என்ன நடக்குது என்று தெரியாமல் இருந்து இப்படியாக தனிமையா இருக்கிறவர்களுக்கு நீங்க தானப்பா எல்லாமே அப்பா, தாயாகவும் அப்பா, தந்தையாகவும் பரிகாரியாக எல்லாமே நீங்கள் தானப்பா. அப்பா, நீங்கள் இவர்களை பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பி அப்பா ஒவ்வொருத்தரும் வர கிருபை செய்யுங்கப்பா. கத்தரி பேரில் நம்புவதை பார்க்கிலும் கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா ஒவ்வொருத்தரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா, பொறுப்படுங்க. அப்பாவின் வார்த்தையப்பா கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா, வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தையை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையை மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா, நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா. நீங்கள் அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து எபிக்கிறேன் தகப்பன் நீங்களப்பா. அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன், நானும் இணைந்து எவிக்கிறேன் என்று இணைந்து எவிக்கிறேன் தந்தை நீங்களப்பா. ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்டு அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்கள் நடத்துறீங்களப்பா. அதற்காக அப்பா நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி 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 அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தருகிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா, நீங்கள் யோபத்தை கேட்டு அற்புத சுகந்தம் என்று சாட்சியாக நிறுத்தினதற்காய் நன்றி தந்தையே. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே அந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, என் தேவாவியானவரே இந்த ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே தேசங்களுக்கு ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் கர்த்தாவே தேசத்திலே நன்மைகள் உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலிக்காய் தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள்
ஆண்டவரை இன்னும் வல்கை பெருக கத்தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய வாஞ்சைகள், ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கத்தாவே குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய தூக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுற தேவன். இன்றைய நாளை நீர் முற்றுமுழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள், இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், அதிகால வேளையில் இணைந்த ஒவ்வொருவரையும், இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சமர் காலங்களிலே மிகுந்த வெப்பம், மழை காரியங்கள், அதே வேளையிலே இந்த சமர் காலங்களிலே அவர்கள் ஊழியங்களுக்காக செல்கிறவர்கள், அது மட்டுமல்ல பிரயாணமாக செல்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளை காலை வேளையிலே ஒன்று கூடுவோம், திரும்பவுமாக ஒன்று கூடி ஜெபிப்போம். கர்த்தர் ரெண்டு ஜெபங்களை ஒப்புவித்து அதற்கான காரியங்களை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் வீணாக போவதில்லை. இலங்கையிலே ஒரு மாற்றம், தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம், அதே வேளையிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தத்திலே மாற்றங்கள், ரஷ்ய தேசத்திலே மாற்றங்கள், உக்ரைன் தேசத்திலே மாற்றங்கள், அப்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஜெபங்களை ஒப்புவிக்கிற போது அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே எல்லா ஜெபங்களையும் ஒப்புவித்து கொண்டு இணைந்து ஜெபித்து தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், இந்த வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் குணா அவர்களையும், அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தங்கியிருக்கிற இடங்களிலும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே பவனியாவிலிருந்து இணைந்திருக்கிற சகோதரி தாயா அவர்களையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒவ்வொருடைய வாஞ்சிகளையும் கர்த்தர் வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக இன்னொரு நேரடி ஒலிபரப்பில் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிகளை கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த